ஆதவர்ஜுனா அவர்கள் தலைவரை பத்தி பேசினது தப்புதான். அதுக்காக தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அது கூட சரிதான். ஆனா உண்மையாவே நீங்க எங்களை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்தானே செஞ்சீங்க. உண்மையாவே நீங்க அரசியலுக்கு வரப்போறேன் ஒவ்வொரு படத்திலையும் பாட்டிலையும் எங்களை நம்ப வச்சீங்க. ஆனா இன்டர்வியூ கேட்டா அதுக்கு காலம் பதில் சொல்லணும்னு சொல்றீங்க. இப்ப சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நாங்க வரப்போறேன் அப்படின்னு பிரஸ் மீட் எல்லாம் விட்டீங்க. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேண்டும், இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை பயங்கரமா நம்ப வச்சீங்க. நம்ம வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சிக்கு வரல அப்படிங்கறத அறிக்கை விட்டீங்க. இதை பிரஸ் மீட் ஆகும், நான் வரலங்கிறத வெறும் அறிக்கையா மட்டுமே விட்டீங்க. சரி ஓகே, வயசாயிடுச்சு வரல அப்படின்னு. ஆனா உங்களை நம்பி ரொம்ப வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு உங்க கூடயே பின்னாடியே தலைவர் அரசியலுக்கு வந்துருவாரு, மாற்றம் வந்துடும், நம்மள காப்பாற்ற ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களை நம்பி நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கும் ஒரு அறிக்கை விடுங்க. அதுக்கு உங்க மாதிரி ஒரு நடிகரா இருந்து சூப்பர் ஸ்டாரா ஆக வேண்டிய ஒருத்தர், பட் எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணாங்க, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு அந்த பட்டம் வேண்டாம்னு சொல்லி அதே உங்களுக்கு நிகரா இருக்க ஒருத்தர் எனக்கு இந்த பணம் வேண்டாம், எனக்கு இந்த என்ன சொல்றது, இந்த எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் இப்ப இருக்கிற எந்த இதுவுமே எனக்கு வேண்டாம், இவ்வளவு செஞ்ச மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்ததுக்கு நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, பிகாஸ் ஆப்வியஸா வந்து இப்போ இருக்கிற டைம்ல நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா அட்லீஸ்ட் அதுக்கு ஆப்போனண்டா எதுவும் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? உங்களை பத்தி ரொம்ப கேவலமா கொச்சையா அசிங்கமா பேசின பல பேரை நீங்க வாயை மூடிட்டு நகர்ந்து போயிருக்கீங்க. ஆனா ஆதவர்ஜுனா சார் பெருசா என்ன பேசிட்டாருங்கிறதுக்காக நீங்க அவர் மேல வந்து இப்படி ஒரு அறிக்கையும் காலம் வெல்லும் காலம் பதில் சொல்லணும்லாம் சொல்றீங்க. சரி, உண்மைதானே அவர் சொன்னாரு, நீங்க உண்மையாவே வரேன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கூட சேர்ந்து நீங்க வரலன்னு இஷ்யூ பண்ணீங்க தானே, சோ அதனால அவர் சொல்லிருக்காரு, அதுல இருந்து தப்பு. எவ்வளவு கேவலமா பேசினவங்க எல்லாம் ஏன் மன்னிச்சிட்டீங்க? சரி ஓகே. கரூர் ஸ்டாம்பேட் பத்தி பேசும்போது நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நீங்க ஒரு ட்வீட்லாம் போட்டீங்க. இப்போ ரீசெண்டா வந்து தூத்துக்குடியில ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணிருந்தாங்க. அதுக்கே நீங்க வந்து வாயே திறக்கல சார். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருந்தாங்க, அதுவும் ஒரு டிஎம்கே சார்ந்தவர்னு சொல்றாங்க. அதுக்கே நீங்க வாயே திறக்கல. இப்படி எதுக்கெல்லாம் நீங்க பேசணுமோ, எதெல்லாம் பேசினா உங்க மேல மரியாதையும் அன்பும் அதிகமாகுமோ அதுக்கெல்லாம் வாயே திறக்காம எதை பத்தி பேசினா உங்க மேல இருக்க மரியாதையும் ரோலும் அதிகமாகுமோ அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே சார்.